ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ சேனலில் யூத் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி ஆஸ் யூஷுவல் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம கென் கர்னாஸ் வந்துட்டு ஒரு 10வது படிக்கிற பையனாக வந்து நடிச்சிருக்காரு. கென் கர்னாஸோட கேரக்டர் பேர் வந்து பிரவீன். ஸோ பிரவீனுக்கு வந்துட்டு அப்பா அம்மா இருக்காங்க. தேவதர்ஷினி அவங்க அம்மாவாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சாமி பக்தன். பையன் வந்துட்டு எப்படியாவது ஒரு ஐஏஎஸ் ஆகிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஒரு குறிக்கோளோட வந்துட்டு கென் கர்னாஸ் வந்து வளர்த்துக்கிட்டு வராங்க. அப்படியே கட் பண்ணால் அவங்களோட அப்பா சூரஜ் வந்து இருக்கார். அவர் வந்துட்டு கென் கர்னாஸ் உருப்பிட மாட்டான், ஏன்னா வந்துட்டு அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான், அவன் பாஸ் பண்ணுறதே கஷ்டம் 10th அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோடு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்துட்டு கென் கர்னாஸோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து ஸ்கூல்லே லவ் பண்ணி அதை வந்து காலேஜு அப்படியே மேரேஜுன்னு அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம கென் கர்னாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு லவ் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸ்கூலில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரா அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்துட்டு போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி நான் கொஞ்சம் பேசி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு 23 வயசு பையன் வந்துட்டு மியூசிக்கு, டைரக்ஷனு எல்லாமே வந்துட்டு ஒரேடியாக வந்து நம்ம கென் கர்னாஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவே வந்துட்டு ஒரு அப்ரிஷியேஷன் சொல்லி ஆகணும். சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரியே இல்லாமல் எல்லாமே வந்துட்டு டைரக்ஷனாவது சரி, ஆடுறதாவது சரி, பாடுறதாவது சரி, எல்லாமே வந்துட்டு ஒரு 3-4 படம் எடுத்த ஒரு ஆக்டரோ ஒரு டேரக்டரோ எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு டஃப் கொடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவே ஒரு அப்ரிஷியேஷன். முட்டைக்கலக்கி பாட்டு வந்துட்டு எனக்கு பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 2 மாதமாகவே ஓடிட்டுருக்கு. சூப்பரான ஒரு சாங்கு. அந்த சாங் வந்துட்டு ரிப்பீட் மோடில் லூப் மோடில் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எப்போ பாரு வந்து அதை வந்து மண்டேலே ஓடிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் ஹிட் வந்து நம்ம கென் கர்னாஸ் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக்கல் தான். இந்த படத்தில் வந்துட்டு செம்மையாக வந்து ஒரு சூப்பர்பான ஆல்பம் வந்து போட்டிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த ஜிவி பிரகாஷோட ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து முட்டை கலக்கியாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் லவ்வை சொல்லிட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. அது வந்துட்டு லைட்டாக டைலாக்ஸும் வரும், அந்த டைலாக்ஸ்லேயே வந்துட்டு சாங்கும் வரும். அந்த மாதிரி ஒரு மிக்சடாக வந்து ஒரு சாங் போட்டிருப்பாரு. சூப்பராக எங்கேஜிங்காக இருந்தது. ஒரு ஃபன் ஃபீல்டாக வந்து அந்த பாட்டு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பிஜிஎம் ஸ்கோராக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்துட்டு ஜிவி பிரகாஷ் வந்து பூந்து விளையாடி இருக்காரு. அவர் படத்துக்கே வந்துட்டு இந்த அளவுக்கு போடுவாரா தெரில. ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு பேக் போனால் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இருந்திருக்காரு. ஒரு சேலரியாக வாங்காமல் இந்த படத்துக்கு வந்துட்டு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. டீனேஜ் பசங்களுக்கு இவ்வளோ வந்துட்டு உதவி செய்கிறாரு. ஸோ ஜிவி பிரகாஷ்க்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாசிட்டிவ் கண்டிப்பாக நம்ம கென் கர்னாஸ் சொல்லி ஆகணும். அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ஆல்ரவுண்டராக இந்த படத்தில் வந்து அடிச்சு கிளப்பி விட்ருக்காரு. ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. அவரோட ஃபேஸே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஆடுறாரு, பாடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. சிம்பு மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்துட்டு செம்மையாக வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ கென் கர்னாஸ். தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தேவதர்ஷினி, இன்னொன்று வந்து நம்ம சூரஜ். தேவதர்ஷினி வந்துட்டு அம்மா ரோலில் வந்துட்டு பூந்து விளையாடிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம சூரஜும் வந்துட்டு அப்பா ரோலில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் வந்து இந்த கிளைமேக்ஸ்க்கு வர அந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வர நேரத்தில் வந்துட்டு இவங்களோட ஆக்டிங் வந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து படம் முடிகிற வரைக்கும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டுமே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பயங்கரமாக பேசும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு செம்மையாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கென் கர்னாஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சூப்பராக ஃபன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பப்ளுன்னு ஒரு குண்டு பையன், அவனோட வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் பேசும்போதே வந்துட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. அவன் இப்போ நின்னாலே வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் வந்து இந்த படத்தில் வந்து மணிகண்டன் அண்ட் டீம் வந்து நடிச்சிருக்காங்க. 2 சீன் தான் வருவாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த தேட்டர் ஃபுல்லாகவே வந்து கிளாப்ஸு செம்மையாக வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க வர போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு முக்கியமான போர்ஷன்ஸு. வர இடத்துல எல்லாமே வந்துட்டு சிரிப்பு மூடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ மணிகண்டன் அவங்களோட கேங் வந்துட்டு ஒரு பயங்கரமான அப்ரிஷியேஷன் சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். வண்டியில் ஏன்பா பேக்கரிக்கு போகணும்டா? அப்பா ஸ்டடீஸ் இருக்குப்பா. கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டான் படம் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்.
அந்த படம் பிடிக்காதவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா டான் பட சாயல் இருக்குது, பிரேமம் படத்தோட சாயல் இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்துட்டு அட்டகத்தியோட படத்தோட சாயல் இருக்குது. எல்லாத்தோட சாயலும் வந்து இந்த படத்தில் இருக்குது. எதுவுமே வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு புதுசாகவே இல்லை, அரைச்சமாகவே தான் அரைச்சிருக்காங்களே தவிர புதுசாக இந்த படத்தில் வந்து எதுவுமே வந்து காமிக்கலை. ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு சரசரன்னு போயிடுது. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு பயங்கரமான லேகுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரவீன்ற கேரக்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 பொண்ணை லவ் பண்ணுது, திருப்பி அதை வந்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தேர்டாக இன்னொரு பொண்ணை லவ் பண்ணும்போது நமக்கு ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது, என்னடா பண்ணதே திருப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை வந்துடுது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு 4-5 பாட்டுகள் போட்டுறாருங்க. ஒரு ஹீரோயினுக்கு என்ட்ரிக்கு ஒரு பாட்டு, அந்த பொண்ணு லவ் சொல்லிட்டா ஒரு பாட்டு, பிரேக்கப் ஆகிட்டா ஒரு பாட்டு, பாட்டுக்கு மேலே பாட்டுன்னு மாதிரி பாட்டாக போட்டுட்ருக்காரு. ஐயோ இன்னொரு ஹீரோயின் என்ட்ரி வந்தாலும் இன்னொரு பாட்டு போட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமே வந்து நமக்கு உண்டாயிருது. ஸோ நிறைய எக்கச்சக்கமாக சாங்ஸ் வந்து இந்த படத்தில் வந்துட்டு இன்பிட்வீன் வந்து போட்டிருக்காரு. அதிகபட்சம் ஒரு 4 பாட்டு போட்டிருப்பார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 பாட்டு போட்டிருப்பாரு, மொத்தம் 9 பாட்டு போட்டிருப்பாரு. அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து பாட்டு போட்டிருக்காரு. அப்புறம் அந்த பாட்டிலே வந்துட்டு டைலாக்ஸு இல்லைனா ஏதாவது சீன்ஸ் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாண்டேஜஸாகவே வச்சு ஃபில் பண்ணியிருக்காரு. அவ்வளோவா டைலாக்ஸும் இல்லாமல் சீன்ஸே ஒரு 10 சீன்ஸ் தான் இருக்கும். அதிலே வந்துட்டு ஒரு சீனில் வந்து தீம் சாங்ஸ் எல்லாமே போட்டிருப்பாரு. ஸோ சாங்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த படம் வந்துட்டு 2.25 மணி நேரம் ஓடுது. கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரமே வச்சிருக்கலாம். அந்த படம் அவ்வளோ பெரிய லென்த்தான படமே இல்லை. இந்த படத்தில் வந்துட்டு இன்டர்வல் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. மற்றபடி நடுவில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவாகவும் ரொம்ப ட்ராகியாகவும் இருக்குது. பரவாயில்ல, ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துடலாம். பட் அடுத்த படங்களில் வந்து இதுவும் கண்டினியூ பண்ணால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் சில காமெடி சீன்ஸ் எல்லாம் வந்து பாடி ஷேமிங் பண்ணியிருந்தாங்க. முன்னாடிலாம் அந்த பாடி ஷேமிங் காமெடிக்கெலாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை வந்து சிரிக்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த பாடி ஷேமிங் காமெடியெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த படத்தோட ரேட்டிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 3 ஸ்டார்ஸ் தரலாம். ஒரு ஓகேஷான ஒரு நார்மல் ஆவரேஜ் ஒரு ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பசங்களோட ஃபேமிலி ஆடியன்ஸாகவே போய் பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தியேட்டரில். ஸோ இன்னொரு வெளி சந்திக்கிறவருக்கு ஆஃபன் கைஸ் வட்டா.